வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான ஆப்ரேஷன் சிந்தூர். ரிமெம்பர், ஆப்ரேஷன் சிந்தூர்னு முடியல, இட்ஸ் இன் கண்டினியூஸ் ப்ராசஸ். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி. எதுக்கு வாரில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இன்ஃபர்மேஷன் வார் அண்ட் இந்த வாரை எப்படிலாம் நடத்தி எவ்வளோ சீக்கிரம் ஒரு வாரை பண்ண முடியுன்றது இந்த உலகத்துக்கு இந்தியா எடுத்து காட்டுச்சு. எப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஏப்ரல் 22, 2025 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷே முகமதுடைய தீவிரவாதிகள் 4 பேர் இந்தியாவில் இருக்கும் காஷ்மீரிகள் லோக்கல்ஸோட உதவியோடு ஊடுருவி 26 அப்பாவி ஹிந்து ஆண்களை மட்டுமே கொன்றார்கள். இது நாடு முழுக்க பெரிய பாதிப்பையும் பெரிய கொந்தளிப்பையும் ஏற்பட்டது. அன்று இரவே செக்யூரிட்டி கவுன்சிலுக்கான மீட்டிங் வந்து பிரதமருடைய ஆஃபீஸில் நடந்தது. செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் யார் பண்ண? பிரதமர், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சிடிஎஸ், ஏர்ஃபோர்ஸ் சீஃப், நேவி சீஃப் அண்ட் ஆர்மி சீஃப், அஃப்கோர்ஸ் என்எஸ்சி அஜித் தோவல் சார். அவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதை கலந்துக்கிட்டு முதல்ல இதுக்கான என்ன மீட்டிங் முடிஞ்ச உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ்மேன், அஃபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் வந்து பேட்டி கொடுத்தாரு. முதல்ல வந்து என்ன டிஃபென்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அஃபென்சிவ் மெஷர்ஸ் எடுக்க போகிறது யாருக்குமே தெரியாது. அது வந்து எப்பவுமே சொல்ல மாட்டாங்க, நான் ஒரு அவசியம். பட் டிப்ளமேட்டிக்கலாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, பாகிஸ்தான் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் விசா கேன்சல் பண்ணணும். பாகிஸ்தானிஸ் யாராக இருந்தாலும் 48 மணி நேரத்தில் இந்தியா விட்டு வெளியே போகணும்னு சொன்னோம். இந்தியன் வாட்ஸ் ட்ரீட்டியை சுத்தமாக நிறுத்திட்டோம், அது செல்லாதுன்னு சொல்லிட்டோம். முதல்ல இதுக்கு வந்து நிறைய பேர் வரவேற்பு இருந்தது. என்ன மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றது வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இது 2 முறை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 2016 நடந்த உரி அட்டாக்கும் சரி, 2019 நடந்த அட்டாக்குக்கும் சரி, பாலாகோட் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணோமே, அதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக்குக்கும் சரி, எப்பவுமே ஒரு 10 நாள் 2 வாரம் பொறுத்து தான் அட்டாக் பண்ணும். ஸோ வி நோ தட் ஆர்மி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தட். என்ன மாதிரி எப்படி அட்டாக் பண்ணோம்னு யாருக்குமே தெரியும். கரெக்டாக 15வது நாள் மே 6ஆம் தேதி வந்து ஈவினிங் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது, சிவில் டிஃபென்ஸு மாக் ட்ரில் நடக்கும். வார் நடந்தால் எப்படிலாம் வந்து நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்றது வாக் ட்ரில் நடக்கும். 250 டிஸ்ட்ரிக்ஸில், முக்கியமாக வெஸ்டர்ன் பார்டர்ஸ் டு நார்தர்ன் பார்டர், ஃப்ரம் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு டு ஹிமாச்சல் அண்ட் டு டெல்லி இங்கே நடக்கிறது தான் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிச்சு. இட் வாஸ் என் டெலிஷன்னா இது ஒரு ஏமாத்த வேலைன்னு பண்ணாங்க. ஆனால் நாளைக்கு நடக்க போகுதுன்னா அன்னைக்கு நைட்டு வந்து 1 மணிக்கு வந்து இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான் இருக்கிற 9 தீவிரவாத அமைப்பு, லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷே முகமது 9 தீவிரவாதிகள் ஹெட்குவார்ட்டர்ஸ், அங்கே இருக்கிற தீவிரவாதி கேம்ப்ஸு, இந்த பார்டர், அலாங் த பார்டர், இன்டு த சிட்டிஸ், சில லாகூர்ல இருந்தது, சில சாலாகோட்ல இருந்தது, சில ராவல்பிண்டி கிட்ட இருந்தது, எங்கெல்லாம் இருந்ததோ 9 இடத்தையும் முழுமையாக அழிச்சாங்க. அந்த அழிப்பில் மொசாத் அசார்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தான் வந்து ICF 814 1999 கந்தஹார் ஹைஜாக் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கு. நேபாளிலேருந்து ஆப்கானிஸ்தான் கடத்தப்பட்ட பிளெயின், அதில் நிறைய தீவிரவாதிகள் நம்ம வெளியிட்டோம். அவனோட குடும்பம் மொத்தமாக அழிஞ்சிருக்கு. அது முதல்ல இன்ஃபர்மேஷன் வந்தது. அது இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த அமைப்பே ஒத்துக்கிச்சு, அவருடைய மொத்த ஃபேமிலியாக இருந்துச்சு. இட் வாஸ் எ பர்சனல் வெஞ்சன்ஸ் பை NSA. எப்படின்னா 1999 இந்த ஒரு ஹைஜாக்ல நெகோஷியேட்டிங் டீம்ல அஜித் தோவலும் இருந்தார். ஸோ அவர் 26 வருஷம் கழித்து தன் வஞ்சகத்தை தீர்த்துக்கிட்டார். இது ஒன்று. இது அட்டாக் பண்ண உடனே அடுத்த நாள் வந்து அதே MI ஸ்போக்ஸ்மேன் வந்து நாங்கள் 9 பாகிஸ்தான் நகரம் இருக்கிற எல்லா டென்ஸையும் அழிச்சிட்டோம்னு சொன்னோம். ஸோ இது எங்களோட மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் வந்து இது இன்னும் முடியலன்றது. பாகிஸ்தான் ஏதாவது முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணுவாங்க, தே வில் டூ சம்திங் அட்வென்ச்சரஸ் நினச்சோம். அதே மாதிரி 8ஆம் தேதி நைட்டு கரெக்டாக ஒரு 8லேருந்து 9க்குள்ளே நான் நியூஸ் பார்த்துட்டே இந்த ரிப்பப்ளிக்கில் லைவாக நியூஸ் நான் பார்த்தேன். ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுறது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஜம்முவில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து ட்ரோன்ஸ் நிறைய உள்ளே வர ஆரம்பிச்சது இந்தியாவுக்குள்ள. அது அப்படியே பரவி பஞ்சாப், குஜராத் வரைக்கும் போச்சு. தென் இட் வாஸ் அ ஃபுல்-ஃப்ளெஜ்ட் அட்டாக் ஆன் இந்தியா. அண்ட் இந்தியா மிக சாமர்த்தியமாக அந்த ட்ரோன்ஸ்களை எதிர்கொண்டு எல்லாமே அட்டாக், கிட்டத்தட்ட 5,000-10,000 ட்ரோன்ஸ் வந்தது. எல்லாத்தையுமே நம்ம அழிச்சோம். 5 இடத்துல ட்ரோன்ஸ் உள்ள வந்து சிவிலியன்ஸ் 5 கேஷுவல்ட்டி ஆனச்சு. இதில் என்ன ஒரு பெரிய வியப்பத்தக்க விஷயம்னா, இந்த ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய மிசைல் சிஸ்டமோ அட்வான்ஸ் சிஸ்டம் எதுவுமே யூஸ் பண்ணல.
நம்ம ரஷ்யாவோட மிக மிக பழமையான வேர்ல்டு வார் டூ SCUU 823 என்னக்கூடிய ஒரு மிஷின் கன். அதாவது நீங்க நிறைய வேர்ல்டு வார் டூ படத்துல பியர்ல் ஹார்பர் படத்துல நீங்க படம் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்க, நிறைய வேர்ல்டு வார் டூ சம்மந்தப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன் இருக்கும். ஒரு 15 to 20 சென்டிமீட்டருக்கான புல்லட்ஸ் இருக்கும். அது வந்து அந்த காலத்தில் வேர்ல்டு வார் டூவில் பிளைன்ஸ் வந்து ஜெட் ஃபைட்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க, நம்ம கன்ஸ் இருக்கிற மாதிரி. அதை நம்ம என்ன பண்ணோம், மாடிஃபை பண்ணி லேட்டஸ்டாக 80-90 வருடங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு விஷயத்த நம்ம இந்தியன்ஸாக டெவலப் பண்ணி அதால தான் ட்ரோன்ஸ் மொத்தமே அடிச்சோம். பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்க, ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறதுனால நம்ம S400 நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகாஷ் பராக் போன்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி, எக்ஸ்பென்சிவான டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி அவங்கள அடி பண்ணுச்சு. நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய சில 1000 மதிப்புள்ள ட்ரோன்ஸ்களை சில 100 மதிப்புள்ள புல்லட்ஸாலே அழிச்சோம். இது முதல் வெற்றி. இதற்கு பின் தொடர்ந்து 3 நாள் போர் நடந்தது. 8வது நாள் நம்ம அட்டாக் பண்ணோம், 9 நாள் நடந்துச்சு. 10வது நாள் வாஸ் அ டிசைசிவ் திங். 10வது நாள் என்ன பண்ணுச்சுன்னா, நாம் அவங்களுடைய 11 ஏர்பேஸை நம்ம அட்டாக் பண்ணோம். 11 ஏர்பேஸ். அது 2 முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரஹீம்கான் ஏர்போர்ட். ரஹீம்கான் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராவல்பிண்டி, பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது இஸ்லாமாபாத் பக்கத்தில் மிக 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 நம்பர் 1 முக்கியமான ஏர்பேஸ். அங்கே அட்டாக் பண்ணோம். அவங்க நினைச்சே பார்க்கல அவ்வளோ தூரம் வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோமான்னு. அங்கே அட்டாக் பண்ணோம். அங்கே அட்டாக் பண்ணதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய C-130J IL-78 ரீஃபில்லிங் ஃபைட்டர்ஸ். C-130J வந்து நிறைய கூட்ஸ்களை நம்ம கார்கோ ஷிப் மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறது. மிக முக்கியமானது பெரிய பிளைன்ஸுங்க. இந்த ரீஃபில்லிங் IL-78 ரீஃபில்லிங் வந்து வானத்தில் மிட் ஏர் ஃபியூலிங்னு சொல்லுவாங்க. வானத்தில் ஃபைட்டர்ஸ் ஜெட்ஸ்க்கு ஃபியூல் தெரிஞ்சு அது முக்கியமாக வாரில் யூஸ் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணும்போது. அதையும் அடித்தோம். ஹேங்கர்ஸில் இருக்கிற, ஹேங்கர்ஸ்னால் பார்க்கிங்கில் இருக்கிற, அவங்களுடைய பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற ஜெட் ஃபைட்டர்ஸ் இன்க்ளூடிங் US F-16 அண்ட் சைனாஸ் JF-17 கிட்டத்தட்ட 5 10லேருந்து 12 வரைக்கும் நம்ம அடிச்சிருக்கோம். இது எல்லாத்தோட மிக முக்கியமான ஒரு ஹைட்டு வந்து ஏக்வாஸ்ன்னு ஒரு ஏர்லி வார்னிங் அட்வான்ஸ் ஏர் சிஸ்டம்னு இருக்குது. அதாவது வானிலே பறந்தக்கூடிய ரேடார் சிஸ்டம். அது வந்து மிக எக்ஸ்பென்சிவானது. அபவுட் $1 பில்லியன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 8500 to 9000 கோடி ரூபாய்க்கான ஒரு விமானம் அது. அதை இங்கிருந்து நாம 300 கிலோமீட்டர் தாண்டி உள்ள இருக்கிற பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற ஒரு பறந்துட்டு இருக்கிற ஃபிளைட் அடிச்சோம். திஸ் இஸ் த வேர்ல்ட் ரெக்கார்ட் தட் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு ஃபைட்டரை நம்ம அடிச்சது இது வரைக்கும் உலக சரித்திரத்திலே கிடையாது. அதுலதான் S-400 மகத்துவம், S-400 எஃபிஷியன்சி உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் புரிய ஆரம்பிச்சது. அதோட விளைவு தான் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. S-400 5 பேட்டரிஸ் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்க போறோம். ஏற்கனவே 4 இருக்கு, 1 பெண்டிங்ல இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு. இதனால என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் முழுமையாக ஒரு மாதிரி செயலிழக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அடுத்த நாள் காலையில பாகிஸ்தானோட மெயின் சிட்டிஸ் லைக் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம், இஸ்லாமாபாத், இங்கே பெரும் நகரங்களில் ஒரு 5-6 நகரங்களில் நீங்கள் நிறைய நியூஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, ட்ரோன் அட்டாக்ஸ் போய் உள்ள விழுந்தது. அந்த ட்ரோன்லாம் போய் உள்ள விழுந்து அது வந்து சூசைட் ட்ரோன் சொல்லுவாங்க. ட்ரோன் இருக்கும், அதை கமாண்ட் இந்தியாவிலேருந்து கமாண்ட் எடுத்து நேராக போய் ட்ராப் ஆகி they will hit the target and bust. சூசைட் ட்ரோன் சொல்லும். அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க, இது உண்மையிலன்னு நினச்சேன். என்ன நம்பவே முடியல, இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஒரு நாட்டுக்குள்ள இப்போ நம்ம சென்னைக்குள்ள திடீர்னு ட்ரோன்ஸ் உள்ள வந்து விழுந்து வெடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், டெல்லிக்குள்ள விழுந்தா, பாம்பேக்குள்ள விழுந்தா, மிகப்பெரிய ஹிட் வாங்கினது சைனாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். முக்கியமாக HQ-9, HQ-16, FM-19, FD-2000, HIM-AD இது போன்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லப்போனால் பாகிஸ்தானில் இருக்கிற மொத்த வெப்பன்ஸில் 85% சைனீஸ் தான். இதில் ஒன்று மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சு. என்னன்னா, சைனீஸ் உடைய வெப்பன்ஸு, சைனீஸோட கூட்ஸு, அதான் ஒன்று சொல்லுவாங்கல்ல, சைனீஸ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சைனீஸோடைய ப்ராடக்ட் வந்து ஒன்று உழைச்சிதுன்னா வந்ததுன்னா பல வருஷங்கள் வரும், இல்லைன்னா வாங்கின அன்னைக்கே காலியாகிடும். அதான் ஹிந்தியில் சொல்லுவாங்க, சலேகத்தோ சாந்தக் நெய்த்தோ சாந்தக்னுவாங்க. அதனால ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று அப்படி இருக்கும். குவாலிட்டி இல்லாத ஒரு பொருட்கள்ன்றது சைனீஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுத்தமாகவே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதனால அந்த டைமில் சைனாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே 20% டிக்ரீஸ் ஆச்சு. முக்கியமாக இந்த வெப்பன்ஸ் ஏறக்கூடிய மட்டும் அவ்வளோ 90% ஆஃப் தேர் ஆர்டர்ஸ் வேர் கேன்சல்டு.
இதுல இந்தியாவோட ஆர்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. அது தனி பதிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டும் பார்ப்போம். இது முடிஞ்சிருக்கு. இது இவ்வளவு விஷயம் நடக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒன்றும் புரியல. பாகிஸ்தான் நம்ம அடிச்சிருக்கோம். பாகிஸ்தான் முழுமையா சேதப்பட்டிருக்கு. அது சைனாவுடைய ப்ராடக்ட்னால சைனாவுக்கும் அசிங்கப்பட்டிருக்கு. பட் எங்கேயுமே சம்மந்தம் இல்லாம why US got pissed off? Did we hit them? Yes, we hit them. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்னன்னா, நூர்கான் ஏர்பேஸ்னு ஒரு ஏர்பேஸ் இருக்கு பாகிஸ்தான். நூர்கான் ஏர்பேஸ் தட் இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை US. நிறைய பேருக்குமே தெரியாது. அண்ட் இட் ஹேஸ் அ நியூக்ளியர் கேப்பபிள் வாரெட்ஸ் எடுத்துட்டு போகக்கூடிய வெப்பன்ஸ். அந்த ஏர்போர்ட்டை ஃபுல் கண்ட்ரோல் பண்றது US. And you will be shocking to know that no Pakistani military or air force person can enter without prior permission. ஒரு நாட்டுக்குள்ள அவன் நாட்டுக்காரனே உள்ள போக முடியாத அளவுக்கு ஒரு இருந்தது. நம்ம அங்க ஹிட் பண்ணதுனால there are reports that 50 to 100 US soldiers have died and their nuclear godown was completely destroyed. That was the one triggering point that US பார்த்தீங்கன்னா மே 12 எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 3-4 மணிக்கு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதான் இந்தியா வந்து 5 மணிக்கு அனௌன்ஸ் பண்றதா இருந்தது 3 மணிக்கே பண்ணிட்டாரு. நிறைய பேருக்கு அதுல கோவம், என்ன ஏன் அப்படி யூஸ் பண்ணாங்கன்னு. அதோட விளைவு தான் இப்ப நடக்கிற டாரிஃப் வார் அண்ட் US ட்ரேட் வார். இது பத்தியான பதிவு நான் பிற்காலத்துல போடுறேன். இது ஒண்ணு. பாகிஸ்தான்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரான்வே ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. மவுண்டன் பேஸ். அது பாகிஸ்தானுடைய நார்த் வெஸ்ட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் நியர் டு ஆப்கானிஸ்தான் பார்டர்ஸ்ல இருக்கு. அங்க நம்ம ஹிட் பண்ணும். ஒரு மவுண்டன்ல எது ஹிட் பண்ணும்? ஒரு மிலிட்ரி பேஸ்ட் ஹிட் பண்ணலாம், ஜனங்க இருக்கிற இடத்துக்குலாம் சிட்டிஸ் ஹிட் பண்ணலாம். ஒரு மவுண்டனை எது ஹிட் பண்ணணும்? நிறைய அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒத்துழைக்க நாங்கள் ஹிட் பண்ணணும். அப்படியே நாங்கள் அமித்ஷா அங்கே போய் பண்ணிடுச்சு. தட் இஸ் பாகிஸ்தான்ஸ் டோட்டல் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அங்கதான் இருக்கு. இன்னைக்கு தேதியில பாகிஸ்தான் டசன்ட் ஹேவ் ஏ நியூக்ளியர் வெப்பன். அதோட வீடியோஸ் என்னை வந்து நான் போடல, பட் காப்பிரைட் இஷ்யூ வரதுனால நீங்க கூகுள்லயோ ட்விட்டர்லயோ ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்க போய் ப்ரௌஸ் பண்ணி யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிரானா ஹில்ஸ்ன்னு இந்தியா ஸ்டக் கிரானா ஹில்ஸ்ன்னு போட்டீங்கன்னா அது வீடியோஸ் வரும். அதோடைய என்ட்ரன்ஸ் அண்ட் 2 எக்ஸிட்ஸ்லயும் இந்தியா பாம் போட்டு டோட்டலாவே அதுக்கு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அது உள்ள இருக்கிற எத்தனை பேர் இருந்தாங்க, ஏது இருக்காங்க, எல்லாமே போயிடுச்சு. அண்ட் யூ நோ தட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைக்கும் போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடிய யுரேனியம் மற்ற பொருட்கள் கெமிக்கல்ஸ்லாம் அப்பப்போ பதப்படுத்திட்டே இருக்கணும். நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் ஸோ எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அது அப்படியே வச்சு வாங்கி வச்சுக்க முடியாது. அப்பப்போ யூஸ் பண்ணணும். ஆர் யூ ஹேவ் டு ரீப்ரொடியூஸ் இட். அதுக்கான தன்மை, டெம்பரேச்சர் எல்லாம் பார்க்கணும். ஸோ பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பனை ஹிட் பண்ண உடனே போத் பாகிஸ்தான் அண்ட் US were completely shocked and they rushed and begged for ceasefire. அதுதான் நடந்தது. ஆனா அமெரிக்கா இதோட மட்டும் நிக்கல. இதோட விளைவு டாரிஃப் வார் முதல்ல சொன்ன மாதிரி ஏன் இது நடந்துச்சு, இதால என்ன நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும்ன்றத அடுத்த பதியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இறுதியா இந்த விஷயம் நடந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறப்போ நம்மளுடைய ஆர்மி ஜெனரல், ஏர்ஃபோர்ஸ் லெப்டினன்ட் அண்ட் வைஸ் அட்மிரல் ஆஃப் நேவி 3 பேருமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து சொன்னாங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் ஸ்டில் கண்டினியூஸ். அண்ட் ஹி செட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், when ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 ஆரம்பிக்கும் போது it will be Navy that will give the first hit. நன்றி, ஜெய்.